வர்ற ஃப்ரைடே வந்துட்டு ஐபிஎல் 17வது சீசன் எஸ்ஆர்ஹெச்சோட சிஎஸ்கே மோதுறாங்க. இந்த நிலையில் ஜடேஜா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. அதாவது தோனியோட இந்த முடிவு வந்துட்டு உடன்படலை, அதாவது எங்களுக்கு பிடிக்கலைன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதிக மணி கொடுத்ததுனால அந்த பிளேயரை பிளேயிங் லெவலில் விளையாட வைக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. சேம் டைம் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இது செட் ஆகாதுன்னு வெளிப்படையாக, அதாவது ஓப்பன் டேக் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் ஜடேஜா. ஏன்னா அந்த டீமில் வந்துட்டு தோனிக்கு அப்புறம் அவர் தான் ஒரு பேக் போன், ஒரு முதுகெலும்பு என்றே சொல்லாங்க. அவர் சொன்ன 2 பாயிண்ட்டுமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது. எதுனே தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் சொன்ன 2 பாயிண்ட்டுமே அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது, உங்களுக்கே எண்டில் தெரியும். அவர் சொன்ன முதல் பாயிண்ட் என்னென்னா, அதாவது ருத்ராஜ் கேக்வாட்டே மனசுலேருந்து, ஆள் மனசுலேருந்து பேசியிருக்காருங்க. மிக விரைவாக நம்ம எம்எஸ் தோனி எப்படி ஜடேஜா கிட்டேருந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணாரோ அதே மாதிரி பண்ண போகிறாரு. ருத்ராஜ் கேக்வாட்டே பேசியிருக்காருங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற இன்னும் நான் தம்ப்நெயில் கூட கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஜடேஜா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் வந்துட்டு நம்ம தோக்கக்கூடாதுங்க. பாயிண்ட் டேபிள் வந்துட்டு கடுமையாக ஆன் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆர்சிபி அண்ட் எல்ஐஜி போகிறாங்க. அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேங்க, நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் போட்டிருக்கேன். ஓகே, இன்றைக்கி எல்ஐஜி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களும் 4 பாயிண்டோட சிஎஸ்கேவுக்கு டஃப் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி ஆர்ஆர் முதல் பிளேஸ் போயிட்டாங்க 6 பாயிண்ட்டு. செகண்ட் பிளேஸில் கேகேஆர் இருக்காங்க, குஜராத் வந்துட்டாங்க. இப்படி என்ன சொல்கிறதுங்க, டபன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் முன்னாடி வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இனிமேல் தோத்துட்டோம்னா நம்ம பிளே ஆஃப்லேயே வர்றது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா சிஎஸ்கேவோட சில வீக்னஸ் வந்து தெரிஞ்சிட்டாங்க டிசி டீம், அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம். சென்னை பேட்ஸ்மேன்களுக்கு சீமர்ஸ் கொஞ்சம் டிக்குமுக்காகுதுங்க. அதனால் வந்துட்டு இனி வர்ற அணிகள் சிஎஸ்கேவுக்கு ஸ்பின்னரை கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, சீமர்ஸை வச்சு தான் ரொட்டேட் பண்ணுவாங்க டிசி மாதிரி. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக விளையாடணும். கத்தி மேலே நடக்கிற மாதிரி தாங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா உள்ளே சொருகிரும்னு வைங்களேன். ஓகே, இதெல்லாம் அழகாக கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஜடேஜா 2 பாயிண்ட்டை மாற்றி தூர எறியணும்னு சொல்லியிருக்காருங்க. முதல் பாயிண்ட் என்னன்னா, ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்ஸில் ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, பதட்டப்படுறாரு பேட்டிங்கில். விராட் கோலி 1 டவுன் இறங்கி எப்படி ஓங்கி அடித்தா 1 ரன் வெயிட்ரானு சேசிங் மாஸ்டர் என்றே சொல்லலாம். அந்த பிளேஸ் வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும், ஆப்டாக இருக்கும். சென்னை டீமோட ஒரு கோலி என்றே சொல்லலாம். அவர் வந்துட்டு அந்த 1 டவுனில் இறங்கிட்டு ரஹானே அண்டு என்னங்க சொல்கிறது, ராச்சின் ரவீந்திரா, இவங்க 2 பேரும் தொடக்க வீரராக இறங்கலாம். இது முதல் பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவருக்கும் கொஞ்சம் பதட்டம் குறையும். எடுப்புலேயே அவரை இறக்கி விடும்போது, சேஸ் பண்ணும்போது ஸ்கோரை பார்த்து பயந்துறாரு. ஆல்ரெடி ஆன் த ஃபீல்டில் அவர் பதட்டத்தில் தான் இருக்கார். கொஞ்சம் அவருக்கு கம்போஸ் கொடுக்கணும். சின்ன பையன் தானே, அதனால ஜடேஜா சொன்ன இந்த பாயிண்ட் வந்துட்டு பெர்ஃபெக்ட் என்றே சொல்லலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு முன்னாடி வந்து தோனி இறங்கணும், நான் வந்துட்டு ஃபினிஷர் ரோல் எடுத்துக்கிறேன். ஏன்னா போன வருஷம் ஜிடிக்கு எதிராக ஃபைனல் ஜடேஜா தானே முடிச்சு கொடுத்தாரு. பட் ஃபைனலாக அந்த டேரி மில்க் இருக்கு இல்லையா, அந்த வழுக்கலனி மிட்சல், அவர் வந்துட்டு அதாவது 9 கோடி அவருக்கு கொடுத்துட்டாங்க. தோனி தான் அவர் மேலே ஹோப் வச்சுருக்காரு. ஆனால் வந்துட்டு அவர் செட் ஆகிற மாதிரி தெரியல, ரொம்ப திணறாரு இந்திய கண்டிஷனில். இப்போ வந்துட்டு அவருக்கு ஒரே ஒரு டேலண்ட் தான் இருக்குது, அதை தாங்க ஜடேஜா சொல்லியிருக்காரு. T20 ஃபார்மேட்டை பொறுத்தவரை மல்டி டேலண்ட் முக்கியம். மல்டி டேலண்ட்னா இப்போ பவுலிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பேட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ மொயின் அலி வந்துட்டு செம்ம பிளேயர், ஆஃப் ஸ்பின்னர், அனுபவமுள்ள பிளேயர், சிறந்த பேட்ஸ்மேன் அண்ட் ஸ்பின்னரை சூப்பராக அட்டாக் பண்ணுவார், வேகப்பந்து வீச்சு செம்மையாக அட்டாக் பண்ணுவார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்காது எனக்கு ஒரு மல்டி மிராக்கிள் ஷாக்கிங்காக இருக்குது. மிட்சலை தூக்கிட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக, ஏன்னா பாயிண்ட் டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சு, அவர் 9 கோடிக்கு அதிக விலைக்கு கொடுத்துட்டமேனு பிளேயிங் லெவலில் விளையாட வைக்கிறது முட்டாள்தனம். தோனி அவரை நம்புகிறாரு. பட் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் எடுத்துட்டு மொயின் அலி மேலே வைக்க வேண்டும் என்று நம்ம ஜட்டு சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்னை பொறுத்தவரை கரெக்டுங்க. ஜடேஜா சொன்ன இந்த 3 பதிவும் கரெக்ட் தானா? இந்த 3 முடிவையும் திருத்திக் கொள்வாங்களா எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக சிஎஸ்கே? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.